அந்த அத்தினியினுடைய ஆசிரமத்துக்கு வராரவர் சோத்ரைராசிரமமாசாத்ய தம் வந்தே மகாயசா கஞ்சாபி பகவான் அத்ரிஹி புத்திரவத் பிரத்யபத்யதா. ஒரு புள்ள வந்தா ஒரு அப்பா எப்படி சந்தோஷப்படுவாரோ அவ்வளவு சந்தோஷத்தோட எதிர்கொண்டு அழைக்கிறார் அத்ரி பகவான். நமஸ்காரம் பண்ணினா அவளை பார்த்து, அப்பா எனக்கு நமஸ்காரம் பண்ணினீர்கள், எல்லாரும் உள்ள இருக்கக்கூடியதானே அனசூயம்மா போக்கி எல்லாரும் போய் நமஸ்காரம் பண்ணுங்கள். அனசூயம்மா மகா பதிவிரதை, அவள் பண்ணியிருக்கக்கூடியதான காரியங்கள்லாம் யாராலையும் ஸ்மரிச்சு பார்க்க இயலாது. அப்பேற்பட்டவள்னு அவருடைய மகத்துவங்களை சொல்றார். தசவர்ஷான்யனாவிருஷ்ட்யா தக்தே லோகே நிரந்தரம் யயாமூலஃபலே சிருஷ்டே ஜாஹ்னவீ ச பிரவர்த்திதா. ஒரு சமயம் மழையே பெய்யாமல் எல்லாம் வெயில கஷ்டப்பட்ட போது தன்னுடைய தபோபலத்தினால கங்கையை கொண்டு வந்தாள். ஜாஹ்னவீ ச பிரவர்த்திதா. தசராத்திரம் கிருதா ராத்ரிஹி சேயம் மா தேவதே நகா. ஒரு 10 ராத்திரியாவே ஆக்கினாள். சூரியனே இல்லாமல் 10 நாள் ராத்திரியாவே இருக்க முடியுமா? பண்ணினாள். என்னைனாள் ஒரு பதிவிரத நாத்துக்காருக்கு உடம்பு சரிப்படல. எல்லாம் கதையில கேட்கலாம், அந்த காலத்து கதை. பதிவிரத தன் நாத்துக்காரர தலையில தூக்கிட்டு போற, கூடையில வச்சு தூக்கிட்டு போனா, பழைய காலத்துல தப்பு பண்ணி ஊர்ஜிதம் ஆயிடுச்சுன்னா எல்லாருக்கும் நேரம் அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு பெரிய மரங்களுக்கு நடுப்புல நிறுத்தி வச்சு சுத்தி வர உடம்பு முழுக்க ஆணி அடிச்சு தொங்க விட்டுறது. தொங்க விட்டா ஒவ்வொரு ஆணியிலேருந்து இருக்கக்கூடிய துவார வழியா ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமா சுண்டி கீழே விழுந்து உயிர் போகும். காஞ்ச சரகு மாதிரி இருக்கு அவனுடைய உடம்பு. அதுதான் தண்டனை. அது மாதிரி ஒருத்தர தொங்க விட்டுருக்கா. ஒரு ரிஷியை எல்லாருமா போய் மாட்டி விட்டாங்க. அவருக்கு பேரு ஆணி மாண்டவியர்னு பேரு. மாண்டவியர்ங்கிறவர் வேற, ஆணி மாண்டவியர்ங்கிறவர் வேற. அவரை தொங்க விட்டுட்டான். இவ போர்த்தே வரத்தே தலையில கூடையில ஆத்துக்கார சிசுஷியா தூக்கிட்டு போறா இல்லையா, போர்த்தே வரத்தையெல்லாம் அந்த கால் இடிக்கிறது. ஒரு தடவை அடிச்சது, 2 தடவை அடிச்சது, 4 தடவை அடிச்சது. அவருக்கு உடம்பெல்லாம் எரிச்சலா எரிய. ஏற்கனவே ஆணியில தொங்குற மேல வேலை தொங்குறதா அவருக்கு ரொம்ப கோபம் வந்தது. அவர் என்ன பண்ணினான்னு தெரியுமோ, நாள் என்ன நாள் ஏண்டி பதிவிரதையாக இருக்கிறாய், ஆத்துக்காருக்கு சிசூஷ பண்றோம், தன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது, புண்ணியம் இருக்குங்கிற அகம்பாவத்துல தானடி என்ன போர்த்தேவத்தையெல்லாம் கஷ்டப்படுத்துறாய். நாலகார்த்தால உன்னுடைய சௌமங்கல்யத்துக்கு கஷ்டம் வரட்டம்னுட்டார். சபிச்சுட்டார், கஷ்டம் வரட்டான்னுட்டார். அந்த அம்மா நேரா அத்திரி அனசூய ஆசிரமத்துக்கு வந்து ஓடி வந்து அனசூயம்மா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணினாள். அழுதுண்டே தீர்க்க சுமங்கலி பவான்னாள். அதுக்கு தான் கஷ்டம் வந்திருக்கேன்னாள். இந்த மாதிரி சொல்லிவிட்டார் இந்த ரிஷின்னாள். அப்படியா, என்ன சொன்னாள்? நாலகார்த்தால சூரியன் உதிச்ச உடனே உனக்கு சௌமங்கலத்துக்கு கஷ்டம் வரணும்னு சொன்னார் இல்லையா. இந்த கிட்டக்க பூஜை மாதிரி கிட்டக்காவா தீர்த்த பாத்திரம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தீர்த்த பாத்திரத்துலேருந்து கை நிறையா ஜலத்தை விட்டாள். ஒரு சுமங்கலிக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் உலகத்தில் உதிக்க வேண்டாம்னு பூமியில ஜலத்தை விட்டுட்டார். சூரியனால வெளியில வர முடியல. சூரியன் இல்லாம உலகம் இயங்கல்ல. தேவேந்திரன் அப்படியே சுத்தி பார்த்து, சூர்யா ஏன் வெளியில வரேன்னால், என்னால வெளியில வர முடியல, ஒரு சுவாசினி ஜலத்தை விட்டு தடுத்து விட்டான். யாருன்னு பார்த்தா அனசூயம். தேவேந்திரன் நேரம் ஓடி வந்து அனசூயிட்ட நமஸ்காரம் பண்ணி, சூரியனை வெளியில விடுங்கள் நாள் அலட்சியமா பதில் சொன்ன அனசூய. என்னென்ன, ஒரு பொம்மநாட்டிக்கு கஷ்டப்படுத்தக்கூடிய சூரியன் வெளியில வந்தா என்ன, வராட்டா என்ன, இங்கே கரெக்டாக விசாரணை. மிந்திலாம் நைட் ஷிஃப்ட்டுங்கிற உத்தியோகமே கிடையாது, பகல்ல அப்படிதான் உத்தியோகம். காத்தால எல்லாரும் 8:30 9 மணிக்கு ஆஃபீஸுக்கு போவா, சாயங்காலம் 5 மணி 5:30 ஆத்துக்கு வந்துடுவேன்.
நைட் ஷிஃப்ட் கிடையாது. அந்த மாதிரி பகல்ல உத்தியோகம் பார்க்கறவாளுக்கு ராத்திரியாவே இருந்தா சந்தோஷம். ஏன்னு கேளுங்க, பகல்லன்னா உத்தியோகத்துக்கு போனோம், இருட்டாவே இருக்க. இப்பதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். ஆத்துலேருந்தே வேலை செய்யுது. 4 மணி வயிற்று கட்டிட்டு இருக்கோ, 9 கட்டிட்டு இருக்கோ, 10 கட்டிட்டு இருக்கோ, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதுலேருந்து பண்ணணுட்டான். அதனால எல்லாரும் என்ன பண்ணா, 10 ராத்திரி ஆபீஸ் எல்லாம் போக வேண்டாம், வெளியில போக வேண்டாம். ராத்திரியான ராத்திரி அப்படியே இருக்கு, பகலே ஆகல. கொரோனா வந்தபோது எல்லாரும் வெளியிலேயே வராம அவன் விதவிதமா டிஃபன் பண்ணி ஆத்துல சாப்பிட்டுட்டே இருந்தான். இன்னொரு விஷயம், வெளியில போய் வேலை செஞ்சா பசிக்காது, ஆத்துக்குள்ளாரே உட்காந்துருந்தா பசிச்சுட்டே இருக்கும். ஒரு அம்மா அமெரிக்காலேருந்து போன் பண்ணாங்க, என்ன கொரோனா வந்து என் உயிர் போக வேண்டாம், இவாத்துக்கு வேலை செஞ்சே என் உயிர் போயிடும் போல இருக்க. நானும் ஒர்க் பண்றேன், ஆத்துக்காரும் ஒர்க் பண்றார். அவர் என்ன அவர் மாட்டுக்கு சேர்ல உட்காந்துருக்கார், விதவிதமா பண்ணி கொண்டு போய் கொடுக்குறேன், உட்காந்து அப்படியே நல்லா சாப்பிட்றேன். ஆபீஸ் கிடையாது ஒழிஞ்சு எனக்கு ஆபீஸ் வேலையும் இருக்கு, ஆத்து வேலையும் இருக்குன்னு நான். அது மாதிரி தசராத்திரம் கிருதாராத்திரி 10 இரவாவே இருக்கு. தேவேந்திரன் இறக்கி விடுன்னு சொன்ன உடனே அலட்சியமா சொன்னான், ஒரு பொம்மநாட்டியை கஷ்டப்படுத்துற சூரியன் வேண்டாண்டான். உடனே அவன் சொன்னான், அவளுக்கு தீர்க்க சௌமங்கல்யத்தை கொடுக்கறேன், மெதுவா சூரியனை இறக்கும் 3 நாள் விசாம இருந்தாள் அனசூயம். அப்ப அவன் சொன்னான், இந்த அனசூயா சரித்திரத்தை எந்த சுவாசினியெல்லாம் கேட்கிறாளோ அவளுக்கெல்லாம் தீர்க்க சௌமங்கல்யம் தரேன். உங்களுடைய சரித்திரத்தை கேட்டாலே தீர்க்க சௌமங்கல்யம், கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் இறக்கி விட்டாள் அவள் சூரியனை. அப்பேற்பட்டவள் தசராத்திரம் கிருதாராத்திரி சேயம் மாதேவதே நகா. உனக்கு மாதா மாதிரி இவள். தத்தாத்திரேய அவதாரம் அங்கதானே வந்து பிறந்தார் பகவான். அதனால இவள் மாதா மாதிரி சொல்லிட்டே இருக்கிறதே. அனசூயம்மா யார்கிட்டயோ பேசுறேன், யார்கிட்ட பேசுறேன்னு ஒரு கம்ப ஊலிண்டு வெளியில வர்றாள். சிதிலாம் வலிதாம் விருத்தாம் ஜரா பாண்டரமூர்தஜாம் சததம் வேபமானாங்கீம் பிரவாதே கதளீயதா. சொல்ல கம்ப ஊலிண்டு வெளியில வராள். வெளியில வந்த உடனே ராமபிரான், சீதை, லட்சுமணன் எல்லாரும் போய் நமஸ்காரம் பண்ணினாள். அயோத்தியாதிபதியினுடைய மாட்டு பொண்ணம்மா நீ, ரொம்ப சந்தோஷம். ஆத்துக்காரை விட்டு கொடுக்காம ஆத்துக்காரோட காட்டுக்கு வந்த மாதிரி நீ மகாபதி விரதை. அவ சொன்னாள், தியக்த்வா ஞாதி ஜனம் சீதே மானமிருத்திஞ்ச பாமினி அவருத்தம் வனே ராமம் ஜிஷ்ட்யா த்வமனுகச்சதி கச்சசி நகரஸ்தோ வனஸ்தோ வா பாபோ வா யதி வா சுபா யாசாம் ஸ்திரீணாம் பிரியோ பர்த்தா தஸ்யாம் லோகா மகோதயாः. அவன் நகரத்துல வசிச்சாலும் காட்டுல வசிச்சாலும் பாப்பியா இருந்தாலும் புண்ணியமா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் தன்னுடைய பர்த்தாவை விட பொம்மநாட்டிக்கு ஒரு தெய்வம் எனக்கு தெரியலடின்னா. ஸ்திரீணாம் ஆரியஸ்வபாவானாம் பரமம் தெய்வதம் பதிஹி. ஒரு பொம்மநாட்டிக்கு ஆத்துக்காரரை விட ஒரு பெரிய தெய்வம் எனக்கு என் கண்ணில் தெரியலன்னாள். இப்படி ஓடி வந்தே ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு பொம்மநாட்டி பார்த்து சொல்றதே அந்த ஸ்திரீக்கு என்ன தோணும் தெரியுமா? தன்னை குடிஞ்சு பார்த்து போட்டு, ஓஹோ நம்ம தான் உலகத்திலே பெரிய பதிவிரத போல இருக்கு. அவ சொன்னாள், என்ன என்னமோ பெருசா உயர்வா மேல வச்சு பேசுறேன். ஸ்திரானுராகோ தர்மாத்மா மாத்ருவத் பித்ருவத் பிரியா கிம் புனர்யோ குணஸ்லாக்யா. எங்க ஆத்துக்காரர் சத்வகுண சம்பூர்ணர், எல்லா நல்ல குணங்களும் அவன்ல இருக்கிறவர். கோபத்தை ஜெயிச்சவர், இந்திரியங்களை ஜெயிச்சவர். திருமங்கல்ய தாரணத்தும் போது எங்க ஆத்துக்கார் என் மேல என்ன பிரியத்தை வச்சாரோ அந்த பிரியம் இந்த க்ஷணம் வரையில் இருக்கு. ஸ்திர அனுராகா. இந்த பதம் ரொம்ப நல்ல பதம்.
ஸ்திரானுராகனா என்ன அர்த்தம்னா கல்யாணத்தும் போது வச்ச பிரியம் இன்னி வரையில் இருக்குன்னா அது பெரிய ஆச்சரியம் இல்லை. கல்யாணத்தும் போது எல்லாரும் வீடியோ எடுக்கிறார். இந்த பொண்ணை போகும்போது எதுவும் கட்டி அழிச்சுன்னு வரதே பாருங்க, கையெல்லாம் வட நடுங்குவோம். இந்த பொண்ணுக்கு ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு போகிறோமே, மாமனார் நல்லவளாக இருக்கணும், மாமியார் நல்லவளாக இருக்கணும், நம்மளும் நல்லபடியாக வாழணும்னு ஆசைப்பட்டு பயந்துட்டே இந்த பொண்ணு மெதுவாக கல்யாண மேடைக்கு வருவள், நடந்துட்டே வருவள். அதே அம்மாவுக்கு பிற்காலம் குழந்தையெல்லாம் பிறந்து பொண்ணு மாப்பிள்ளை புள்ள மாட்டுன்னு எல்லாம் பிறந்து சஷ்டாப்த பூர்த்தி நடந்து அங்கேயும் பொட்டுப்பட ஓதி விட்டு அந்த அம்மா அபிஷேகம் பண்ணி விட்டு அந்த அம்மாவை புடவை கட்டி நினைச்சுன்னு வரதே பாருங்கோ. இந்த வீடியோவை போட்டு பாருங்க, அந்த வீடியோவை போட்டு பாருங்க, அதுவும் வேற வித்தியாசமா இருக்கும். இந்த சஷ்டாப்த பூர்த்திக்கு வரும்போதே என்ன அதட்டின்றே வருவாள். என்ன அவசரம் உங்களுக்கு? புடவை கட்டின்னு தானே வரணும், தலை தொட்டின்னு வர வேண்டாமா, என்ன அவசரம் உங்களுக்குன்னு வருவாள். ஸ்திரானுராகோ தர்மாத்மா. எனக்கு எங்க ஆத்துக்காருக்கும் உள்ளதான அந்த பிரியம்ங்கிறது அன்னியிலேந்து இந்த க்ஷணம் வரையில் ஒரு க்ஷணகாலம் கூட கூட்டி குறையாமல் அப்படியே இருக்கு, ஸ்திரமா இருக்கு. தராசு மாதிரி அப்படியே நாங்க ரெண்டு பேரும் வாழறோம். என்ன என்னமோ பெரிய பதிவிருதேன்னு சொல்லலே இல்லம்மா, உன்னுடைய கல்யாணம் ரொம்ப நன்னா நடந்ததுன்னு கேள்விப்பட்டேன். திடீர் கல்யாணம் ரொம்ப நன்னா நடந்ததுன்னா உன் கல்யாணத்தை நான் கேட்கறேன்னு எனக்கு ஆசையா இருக்கு, சொல்லு. காட்டுல ரொம்ப நாளா அது புருஷாரோட புருஷா பேசுவா, பொம்னாட்டிகளோட பொம்னாட்டி பேசுவா. ஸ்திரீக்கு இத்தனை நாளா, சீதைக்கு இத்தனை நாளா பேசுறதுக்கு ஒரு ஸ்திரீ கிடைக்கல. ராமனும் லட்சுமணனும் பேசிக்கிறார், புருஷா பேசிக்கிறார். எல்லா பொம்னாட்டிக்கும் ஒரு பொன் குழந்தை பிறந்தா ஒரு சந்தோஷம். ஏன் தெரியுமா? தன் கஷ்டத்தை அந்த பொண்ணு சொல்லி சொல்லலாம். புள்ள குழந்தைகிட்ட சொல்ல முடியாது. அது வரும், அவசர அவசரமா படிக்கும், அவசர அவசரமா அப்படி போய் படுத்துனுடும். பொண்ணுன்னா அப்படி இல்லை, கிட்ட நின்று பேசும், என்ன வேணுமோ கேட்கும். பொண்ணூட்ட அம்மா பழகிற மாதிரி புள்ளையிட்ட பழக முடியாது. பொண்ணு தான், அது ஒன்றும் மாற்றங்க அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இத்தனை நாளா பொம்மநாட்டி இல்லையோ, அவளுக்கும் ஆரும் பொம்மநாட்டி பேசுறது கிடைக்கல. யாருக்கு? அனசூயம்மாக்கு. இவ ரெண்டு பொம்மநாட்டி இப்ப சந்திச்சுனால அவள்லாம் அங்க பேசட்டும், பொம்மநாட்டி நம்ம ரெண்டு பேரும் தனியா பேசுவோம்னு. இத்தனை நாளா உன்னுடைய கல்யாணம் ரொம்ப நன்னா நடந்ததுன்னு கேள்விப்பட்டேன். இந்த கல்யாணத்தை நீ சொல்லணும், நான் கேட்கணும். அதோ இருக்கு அந்த பீடத்தில் உட்காந்து நீ உபன்யாசகர் மாதிரி மேலே உட்காந்து கதை சொல்லு, நான் கீழே உட்காந்து கதை கேட்கிறேன். அப்போ என்ன பண்ணினா அந்த மர உருவியெல்லாம் கட்டி ஒரு பொம்மநாட்டியை கஷ்டப்படுத்தி இதெல்லாம் பார்த்த உடனே தேவலோகத்திலேருந்து தன்னுடைய பாதிவரித்த தபஸனால புது பட்டுப்புடவை, புது நகைகள் எல்லாம் ஒரு செட்டு வரவழிச்சு சீதையை கட்டிக்க சொல்லி அந்த நகைகள்லாம் போட்டு தலை வாராம இத்தனால அப்படியே மேலாக தந்தா இல்லையா, அவளுக்கு அழகா நவரத்னா நல்ல குளிர்ச்சியான தைலத்தெல்லாம் தலையில தடவி விட்டு அவளை வாரி பின்னி ஜட போட்டு அப்படி அவளை அலங்காரம் பண்ணி அப்படி அழகா உட்காந்து வச்சு கதை சொல்லுன்னாள். அதுதான் நியாயம். கதை சொல்றவ வியாச பீடம் மேல உட்காந்துக்கணும், கதை கேட்கிறவள கீழே உட்காந்து கதை கேட்கணும். இதுதான் நியாயமான விஷயம். இவ எத்தனையோ கல்ப காலமா இருக்கிறவள் சீதை, இப்ப பிறந்த சமீபமா பிறந்த பொண்ணு அவள். அவளை மேல உட்காந்து வச்சு கீழே உட்காந்து கதை கேட்கிற. அவதான் சொன்னாள், மிதிலாதிபதிர் வீரா. மிதிலேன்னு தேசம், ஜனகன் ஒரு ராஜா. அவளுக்கு யாகம் பண்றதுக்காக யஜ்ஞ வேதிய உழும் பொழுது அந்த யஜ்ஞ வேதியில நான் பிறந்தேன் சொல்லி 4 பெண்ணாங்கள், அவ 4 பேர் வந்தா, சிவதனுசு முடிச்சா, பட்டா அழகா விஸ்வாமித்திர விவாகத்தை ஏற்பாடு பண்ணி கல்யாணம் நடந்ததுன்னு சீதா கல்யாணத்தை அத்தியுதமாக சொல்லி முடிச்சாள். வியக்தாக்ஷர பதம் சித்திரம் பாஷிதம் மதுரம் துவயா. ரொம்ப நன்னா சொன்னேன், உன்னுடைய சீதா கல்யாணம் கேட்க ரொம்ப நன்னா இருக்கு, ரொம்ப நாள் சந்தோஷமா வாழ போறாயின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்ப எல்லாரும் அங்கேருந்து அத்திரியினுடைய ஆசிரமத்திலேருந்து கிளம்பி வராள். வெளியில வந்து அரண்யத்துக்குள்ளார உள்ள நுழைகிறார்கள். இதுவரையில் அயோத்தியா காண்டம், இதுக்கப்புறம் தான் அரண்ய காண்டம் ஆரம்பம்.
பிரவிஷ்யது மகாரண்யம் தண்டகாரண்யமாத்மவானி ததர்ஷ ராமோ துர்தர்ஷா தாபசாஸ்ரம மண்டலம். ஆரண்ய காண்டத்தை ஆரம்பிக்கிறாள். உள்ள வராள். உள்ள வந்தா நிறைய ரிஷிகள் ரிஷி கணங்கள் எல்லாரும் ஓடி வந்து ராமரை பார்த்து நமஸ்காரம் பண்ணி யாரும் ஓடி வரா. வந்தா ஒரு ரிஷி மாத்தியானியம் பண்றார், ஒரு ரிஷி சந்தியாவந்தனம் பண்றார், ஒரு ரிஷி பிரம்மேக்கு பிரஷன் சொல்றார், ஒரு ரிஷி அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கார், ஒரு ரிஷி சிவ பூஜை பண்றார். ஒருத்தர் பூத பலி கொடுத்துட்டு இருக்கார், ஒருத்தர் வைஸ்வதேவம் பண்ணிட்டு இருக்கார், ஒருத்தர் அம்பாள ஆராதனை பண்றார், ரமாவரண பூஜை. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு பண்ணிட்டு இருக்கார். ராமர் அந்த அரண்யத்துக்குள்ளார ரிஷிகள் தங்கக்கூடிய இடத்துக்கு உள்ள வந்த உடனே எல்லாரும் என்ன பண்ணினா அந்தந்த பூஜையை அப்படியே நிறுத்தினா ராமன்ட்ட வந்துட்டார். ராமர் சொன்னார், நீங்க எல்லாம் போய் உங்களுடைய அனுஷ்டானங்கள் எல்லாம் போய் பண்ணுங்கள், அப்புறம் வந்து என்ன பாருங்கள். ரிஷிகள் எல்லாம் சொன்னா, இந்த அனுஷ்டானெல்லாம் பண்ணி எந்த பகவானை போய் நான் அடையணுமோ அந்த பகவானே எதிர்த்தாப்புல வந்து நின்றுட்டு இருக்கிறது திரும்பி சுக்லாம்பரதம் நமோ பார்த்த சமஸ்தான் சொல்லுவாளா சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால சாத்தியம் சாதகம், அனுஷ்டானங்கிறது சாதகம், சாத்தியங்கிறது பகவானே எதிர்த்தாப்புல வந்து நிற்கிறது. இந்த எதிர்த்தாப்புல வந்து நின்று எல்லாரும் ராமனை ஆலிங்கனம் பண்ணிக்கிறதுக்காக ஓடி வந்தால் ராமர் சொன்னார், இந்த அவதாரத்துல என் சரீரத்து மேல யாரும் படக்கூடாது, நீங்க எல்லாம் என்ன தொடக்கூடாது. என்ன ராமா, உன்னை பார்த்தோன்னு நாங்கெல்லாம் ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு வரோம். அப்பதான் சுவாமி சொன்னால், இந்த அவதாரம் இல்லை, அதற்கு இதுக்கு அடுத்த அவதாரத்துல நான் கிருஷ்ணாவதாரம் பண்ணும்போது நீங்க எல்லாம் கோபிகைகளாக வாருங்கள். கேசபாசத்ருத பிஞ்சிகா விததி சஞ்சலன் மகர குண்டலம் ஹாரஜாலவன மாலிகா லலித அங்கராகன சௌரபம் பீதச்சேல திருத காஞ்சி காஞ்சிதமுதம் சதம் சுமணி நூபுரம் ராசகேலி பரிபூஷிதம் தவஹி ரூபமீஷ கலயாமஹே. அடுத்த பிறவியில கிருஷ்ணாவதாரம் பண்ணும்போது நீங்கள் எல்லாரும் கோபிகைகளாக வாருங்கள், அப்ப என்ன ஆலிங்கனம் பண்ணிக்கலாம். அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவா மாதவம் மாதவஞ்ச அந்தரேன இச்சமா கல்பிதே மண்டலே மத்யகः சஞ்சகௌ வேணுனா தேவகி. ராசோத்சவ சம்பிரவருத்தான ஆகவது. இந்த ராசமண்டலம்னா அந்த ராசமண்டலம் அவ்வளவு அழகு. எல்லாரும் அப்படி ஆடினான். எப்படி ஆடினான்? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டோமா, காது ஒரு தொங்கட்டான் தொங்கணும் இந்த கோபிகைகளுக்கு. அப்படி கிரு கிருன்னு இப்படி சுற்றி ஆடுறதே இந்த இருக்கிற தொங்கட்டான் அந்த காதில் வந்து இடிக்கணும், அந்த இருக்கிற தொங்கட்டான் இந்த காதில் வந்து இடிக்கணும். அதுக்கு தான் ராசோத்சவம். அப்படி ஆடணும் கிருன்னு சுற்றி. இந்த ரிஷிகள் தான் அதில் கோபிகைகளாக வந்தார். இந்த ராமாவதாரத்தில் வந்த ரிஷிகள் சொன்னா, எல்லா அசுரர்களும் இங்க வந்து ராட்சசர்களும் எங்களை கஷ்டப்படுத்துறாள், நீ கிட்டக்க இருந்து எங்களை ரட்சிக்கணும்னு சொல்லு. அதே பிரகாரம் அத்தியுதமாக அவர்களோட ரொம்ப வருஷம் அங்கேயே இருந்தார் பகவான். கிட்டத்தட்ட 10-12 வருஷத்துக்கு மேல அவர்களோடய அங்கேயே தங்கி, அதுக்கப்புறம் அகஸ்தியரை வந்து தரிசனம் பண்ணின உடனே அகஸ்தியர் சொன்னார், கிட்டக்க அத்தியுதமாக பஞ்சவட்டின்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு, அந்த பஞ்சவட்டிங்கிற க்ஷேத்திரத்தில் போய் தங்குவாயாக, எல்லா அபீஷ்டமும் கிடைக்கும், நீ எங்க போய் தங்கன்னு. அகஸ்தியர் உத்தரவு கொடுத்த உடனே அதே பிரகாரம் பஞ்சவடிக்கு வந்து தங்கினாள். பஞ்சவடிக்கு வந்து தங்கினா இந்த ராவணனுடைய சகோதரியா இருக்கக்கூடியதான சூர்பனக ஒரு நாளைக்கு திடீர்னு ஆகாச மார்க்கமா பஞ்சவடிக்கு மேல போனாள். தந்தேசம் ராட்சசி காச்சிதே ஆஜகாம எதிர்ச்சயா.
சாது சூர்பனகா நாம தசக்ரீவஸ்ய ரக்ஷசா பகினீ ராமமாசாத்ய ததர்ஷ த்ரிதசோபமம். த்ரிதசோபமம் ததர்ஷ. இப்படி பார்க்கிறார் ராமனை. பார்த்த உடனே ஆஹாஹா ரொம்ப நன்னா இருக்கானே, எவ்வளவு அழகா இருக்கானே, இவனை அல்லவோ நம்ம கல்யாணம் பண்ணிட்டு இருக்கணும். அவனை கல்யாணம் பண்ணிக்காம யாரையோ போய் கல்யாணம் பண்ணிட்டோமே, நமக்கு ஒன்றும் கணக்கு இல்லை, எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கலாம், இன்னும் கணக்கு இல்லைன்னு கீழே இறங்கினாள். கீழே இறங்கி வந்த உடனே இந்த ராமரை பார்த்தாள். ராமர் கோபிட்டு துளசி மாலையெல்லாம் போட்டுன்னு தீர்த்த பாத்திரத்தை எடுத்துட்டு ஜபம் பண்ணிருக்கார். சீதை கிட்டக்க உட்காந்துருக்கா. லட்சுமணன் அங்கே ஏதோ காரியம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கீழே இறங்கி வந்தாள். இந்த ராமரை பார்த்தா ரொம்ப நன்னா இருக்கிறாமா, என்ன கல்யாணம் பண்ணிக்கோனாள். நேர ஸ்ட்ரைட்டா வந்து ராமர் குலம் கோத்திரம் வயசு என்ன இது சகோத்திரமா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நேர வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோனாள். கதை கேட்குற நீங்க எல்லாம் அப்படி சிரிக்கிறோளோ அது மாதிரி ராமனும் சிரிச்சார். ரொம்ப நன்னா இருக்கு. ஹாஸ்ய ரசம் ராமாயணத்தில் இந்த இடத்துல தான் இருக்கு. திரும்பி பார்த்துட்டு சொன்னார், எனக்கும் ஒன்ன மாதிரி நல்ல காம்பீரியமா அங்க பாங்கமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. கிருஷ்ணமா மெல்லிசா இவளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எல்லாருமா சேர்ந்து. சீதையை கை காமிக்கிறாரு. இவளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எல்லாருமா சேர்ந்து. நல்ல கம்முன்னு உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா என்ன பாரு, எனக்கு பாக்கியம் இல்லை. ஆடா வாய்க்கிறதும் ஆம்படியா வாய்க்கிறதும் ஒரு கணக்கு சொல்லு. இந்த மாதிரி மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் இல்லையா. எனக்கு நல்லதா கிடைக்கலம்மா, ஏதோ இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிவிட்டேன், அதனால உனக்கு எனக்கு சரியா வராதுன்னா இல்ல அந்த கணக்கெல்லாம் கிடையாது. நீயோ ராஜான்னு சொல்ற, ராஜா எவ்வளவு கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கலாம். அவ சொல்றா தர்மசாஸ்திரம், ராஜா எவ்வளவு கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கலாம். அதுவும் இப்ப வெளிநாட்டுல படிக்க போற பசங்களை பத்தி கதை ரொம்ப கோணாமனான்னு இருக்கு. இங்கேயும் கல்யாணம் பண்ணிக்கிறானா அங்கேயும் கல்யாணம் பண்ணிக்கிறான் எல்லாரும் வந்து சொல்றாங்க. பாரத தேசத்துல பழைய காலத்துல எல்லாருக்கும் 4 குழந்தை 5 குழந்தை பிறக்கும். ஆனா எல்லா குழந்தைகளும் ராத்திரி படுத்துக்க போகும் பொழுது கண் பார்வையில இருக்கும். 24 மணி நேரமும் ராத்திரி 9 மணிக்கு எல்லாரும் படுத்துக்கிறதே. பெரியவங்க சின்னவங்க, பெரிய பொண்ணுங்க சின்ன பொண்ணுங்க எல்லாரும் கூடத்துல வரிசையா படுத்துக்கும். ஒரு நாள் ஓர் இரவு ஒரு பிள்ளைய விட்டு ஒரு பொண்ணை விட்டு யாரும் பிரிஞ்சதே கிடையாது. அதனால தேசத்துல ஒழுக்கம் பரிபூர்ணமாக காக்கப்பட்டது. இன்னைக்கு நம்மாது பையனை எம்எஸ் பண்ணணும், அந்த காலேஜில் சேர்க்கணும், இந்த யூனிவர்சிட்டிக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும்னு குழந்தைய அனுப்புகிறோம். பிள்ளைய அனுப்புறது ஆச்சரியம் இல்லை, பொண்ணை அனுப்புறா, எல்லாரும் புத்திரியை அனுப்புறா. படிக்கவும் படித்து பெரிய உத்தியோகத்துக்கும் போய் பணமும் கையில் வந்து கிட்டக்க நீ பண்ணுறது ரைட்டா தப்பான்னு கேட்கறதுக்கு அப்பா அம்மாவும் கிட்டக்க இல்லைன்னா அப்புறம் சாரித்திர சுத்தம் எப்படி ஏற்படும் சொல்லி யோசிச்சு பாருங்க. நம்மளே தப்பு பண்ணுறோம், அதுதான் உண்மை. ஒரு குறிப்பிட்ட வயசான உடனே பையனுக்கு கல்யாணம் பண்ணிவிடணும், ஒரு குறிப்பிட்ட வயசான உடனே பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிவிடணும். அதுதான் நியாயம், அதுதான் சாஸ்திரம். இன்னும் கொஞ்சம் படிக்கட்டும், அந்த யூனிவர்சிட்டி பாக்கி இருக்கு, இந்த யூனிவர்சிட்டி பாக்கி இருக்குன்னு படிக்க வச்சால் அப்புறம் அவன் ஒரு பொண்ணோட வந்து இறங்கினா விசாரிக்க வேண்டியது, வேற வழி கிடையாது. இதுக்கு இதில் வர கல்யாணம் அவ்வளோ உயர்வான விஷயம். ஐயோ வந்து சொல்கிறாள், நீங்கள் என்ன எப்படியாவது கல்யாணம் பண்ணிட்டே ஆகணும். ராமர் சொன்னார், சரி இந்த பைத்தியம் நம்மளை விடாது போல இருக்குன்னு அவளை எங்கேயாவது போக்கு காக்கணும். ஒருத்தருக்கு மெட்ராஸை வந்துடுத்து 4 தடவை வைத்தியம் பண்ணால் கண் வலி போகலை. டாக்டர்கிட்ட போய் கேட்டான். டாக்டர் சொன்னார், எல்லாருக்கும் 500 ரூபா ஃபீஸு, உனக்கு 1000 ரூபா ஃபீஸு, 1 மணி நேரத்தில் கண் வலி போகிறதுக்கு வழி சொல்கிறேன், 1000 ரூபா இந்தாங்க ஒன்று கையில் கொடுத்துட்டார். நீ ஒன்று பண்ணு, கூலிங் கிளாஸ் போட்டுன்னு இப்படி பார்க்கறதுனால ஒன்றை விட்டு கண் வலி போக மாட்டேங்கிறது. பஸ் ஸ்டாப்பாக போய் நில்லு, அங்கே யாரெல்லாம் இருக்காளோ அவாலெல்லாம் அமிர்த கட்டாட்ச வீட்சணமாக எல்லாரையும் பாரு, இப்படி வரிசையாக பார்த்துட்டே வா. ஒரு அரை மணி நேரத்தில் உன்னுடைய கண்வழி நிவர்த்தி ஆகிடும்னாள். அவன் வரிசையாக போனான். பஸ் ஸ்டாண்ட் தான் நின்று எல்லாரும் பஸ்ஸுக்கு நிற்கிறா பாருங்க. கண்ணாடி மெதுவாக கயட்டிட்டோ
அமிர்த கடாட்ச வீக்ஷணமாக தத்யாத் தயானுபவனோ திரவிணாம்புதாரா அஸ்மின் நகிந்தன விஹங்க சிசௌ விஷன்னே துஷ்கர்ம கர்மம் அபனீய சிராய தூரம் நாராயண பிரணயினி நயனாம்புவாக விஸ்வாமரேந்திர பதவிப்ரம தானதக்ஷம் ஆனந்தஹேதுரதிகம் முரவித்விஷோது ஈஷன் நிஷீதத்து மயீக்ஷணமீக்ஷணார்த்தம் இந்திவரோதர சகோதரம் இந்திராஜா ஈஷத்தி நிஷீதத்துன்னாள் மகாலட்சுமி பார்த்து என்ன கொஞ்சம் பாரம்மான்னாள். அவன் என்ன பண்ணா, கண்வழிக்காரன் பஸ் ஸ்டாப்ல எல்லாரையும் பார்த்தான். 1 மணி நேரத்தில் கண்வழி நிவர்த்தி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் அந்த கண்வழி போயிடுச்சு. அது மாதிரி ராமபிரான் பார்த்தா இந்த கண்வழியை வேற யாத்தையா தள்ளி விட்டா தேவைதான் அப்படின்னு அப்படி திரும்பி பார்த்து அவளை பார்த்து, நான் உனக்கு அழகான பையன் வச்சிருக்கேன், அவனை வேணா கல்யாணம் பண்ணிக்கோ. ஸ்ரீமானி அகிருததாரஸ்ச லக்ஷ்மணோ நாம வீரியவானே. அப்படி திரும்பி பாரு, ஸ்ரீமான் நாள் ராமர் வாயால் ஸ்ரீமான்கிற லக்ஷ்மி, அது உண்மைதான். லக்ஷ்மிவான் லக்ஷ்மண ஸ்ரீமான் அமரத்துல சொன்னான். லக்ஷ்மணன் பேர் வச்சா கோட்டீஸ்வரனா இருப்பான். நல்ல பணக்காராத்து பையனுக்கு தான் லக்ஷ்மணன் பேர் வைக்கணும். தரித்திரனா உள்ளவனுக்கு பேர் வைக்க கூடாது. உடம்பு முழுக்க வியாதியா இருக்கேடா, என்னடா கஷ்டப்படுறியடா, உன் பேர் என்னடா, மருந்து எழுதுறேன், நான் டாக்டர் ஆரோக்கியசாமின்னு நான். அது மாதிரி ஒரு ஏழைக்கு போய் லட்சுமணன் பேர் வைக்க கூடாது, கோட்டீஸ்வரனுக்கு வைக்கணும். அவன் ஸ்ரீமான், பெரிய கோட்டீஸ்வரன். அகிருததாரகான்னு ஒரு பதம். இந்த அகிருததாரகாங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா, கல்யாணம் ஆகாதவன் ஒரு அர்த்தம். கல்யாணமாகி ஆம்டையார் பத்னியை அழைத்து வராதவன் ஒரு அர்த்தம். இந்த அகிருததாரகாங்கிற சப்தத்துக்கு 2 விதமா அர்த்தம் பண்ணலாம். அப்படி சொல்லிட்டார் அவர். நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ. ஸ்ரீமானி அகிருததாரஸ்ச லக்ஷ்மணோ நாம வீரியவானே. அங்க திரும்பி பாடுறா அந்த லட்சுமணன். அவளை பாரு, அவன் எவ்வளவு அழகா இருக்கான் லட்சுமணன். நாள் இத்தனை நாளையா லட்சுமணன் பார்க்கல அவள். அப்படி திரும்பி பார்க்கிறாள். ராமனை விட அழகா இருக்கான் லட்சுமணன். முந்தியெல்லாம் ராமர் கலர் புடவைன்னு ஒன்று சொல்லுவா. அவள் எங்கே ராமரை பார்த்தான்னு எனக்கும் தெரியல. ஆமாம், அந்த புடவைக்கு பேரே ராமர் கலர்னு பேர். குத்தாலம் சதாசிவியர் கடையில் புடவையெல்லாம் மூட்டையை கட்டிக்கிட்டு வருது ராமர் கலர்பா. ராமராது கொஞ்சம் கலர் மட்டும், லட்சுமணம் பல பழன்னு பாலில் நினைச்சு எடுத்த விற்கிற மாதிரி இருக்கேன். இப்படி திரும்பி பார்த்தால் இல்லை ராமனை விட லட்சுமணன் தான் தேவைதான். லட்சுமணனே கல்யாணம் பண்ணிப்போம்னு நேர லட்சுமணன்ட்ட போய், லட்சுமணா என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னாள். லட்சுமணன் அப்படி உள்ளங்காலேருந்து உச்சந்தலை வரையில் அப்படி ஏற இறங்க ஒரு தடவை பார்த்தான். பொண்ணு பார்க்கணும் போது அப்படிதானே பார்க்கணும். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி பொண்ணு பார்க்கணும் இல்லையா? இப்படி ஏற இறங்க பார்த்தான். அவளை பார்த்து சொன்னான், எனக்கும் ஆசையாக தான் இருக்கு உன்னை பார்த்தா எந்த புருஷன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லுவான். படிச்சுன்னு இருக்காங்க பலன்னு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக தான் இருக்கு. ஆனால் இந்த ராமன் 14 வருஷம் வனவாசம் முடிகிற வரைக்கும் கல்யாணம் எதுவும் கூடாதுன்னு நான் நினைச்சுட்டு இருக்கேன். உனக்கு ஒரு உபாயம் சொல்றேன். தசரதருக்கு 3 பத்தினின்னு சொல்றா இல்லையா? தசரதன் புள்ளதான ராமர். 2 பத்தினியும் வச்சுக்க கூடாது அவர். நீ அவரை போய் கல்யாணம் பண்ணிக்கோ. ஒரு பொம்மநாட்டிய பார்த்தா காரியம் செய்கிறவளா காரியம் செய்யாதவளான்னு பார்த்தாலே தெரியும். பழைய காலத்துல செய்யற காரியத்தை புடுங்கி செய்வா. சமைக்கிற உள்ள நேரம் போய், நீ நான் பார்த்துக்கிறேன், நீ போய் பாக்கி உன் காரியத்தை போய் பாரும்பா. இந்த கால ஸ்திரீ இந்த டம்ளர் எடுத்து இப்படி நகர்த்த மாட்டான். இப்ப 2024 இந்த டம்ளர் எடுத்து இப்படி நகர்த்த மாட்டேன். சொந்த சகோதர ஓர்படிகளே சொல்றேன், ஒருத்தருக்கு காரியம் செய்ய மாட்டேன். பழைய காலத்துல எல்லாரும் அப்படி இப்படி வந்து காரியம் செய்வாள். உன்னை பார்த்தா காரியம் செய்யற லேடி மாதிரி தெரியல. நீ காம்பீரியமா சிம்மாசனத்துல உட்கார பொம்னாடி மாதிரி தெரியாது. நீ ஒண்ணு பண்ணு, இப்ப போய் ராவணனை கல்யாணம் பண்ணி விட்டா எனக்கு அண்ணி ஆயிடுவாய், மண்ணி ஆயிடுவாய். நாளையிலேருந்து உனக்கு நான் சிசுரூஷ பண்ணுவேன், ஓடு அவளை போய் கல்யாணம் பண்ணிக்கோன்னாள். திரும்பி வந்தாள் ராமனை பார்த்து. ராமா என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னாள். அவன் ஒரு பைத்தியம் அப்படிதான் சொல்லுவான். ஒரு இடத்துல ரெண்டு புருஷா ஒரு பொம்னாட்டி இருக்கக்கூடாது, 2 புருஷா 2 பொம்னாட்டியா இருக்கிறது தான் அழகு, அவனையே கல்யாணம் பண்ணிக்கோன்னு இவர் திருப்பி அமைச்சவர்.
இந்த ஃபுட்பால் மாதிரி இப்படி திருப்பி திருப்பி அனுப்ப. இப்போ நீங்கள்லாம் எப்படி சிரிக்கிறோளோ அது மாதிரி இந்த திண்ணையில் உட்காந்துருக்கிற சீதை சிரித்தாங்க. சீதை சிரிச்சதோட அந்த பொம்மநாட்டிக்கு ராமர் அவமானப்படுத்தினதோ வருத்தம் இல்லை, ஒரு பொம்மநாட்டி சந்நிதியில நம்மளை எல்லாரும் அவமானப்படுத்துறாளேன்னு நம்ம கோபத்தை உடந்து இந்த சீதையை இப்பயே விழுங்குறேன் பாருங்கள்னு ஓடி வந்தார். ராமபிரான் சொன்னார், லட்சுமணனை கூப்பிட்டு, லட்சுமணா என்ன விளையாட டைமாடா, ராட்சசிடாவள். அவன் சொன்னா, வந்த உடனேவே அவளுக்கு என்ன சம்பாவனைன்னு சொன்னா நான் பண்ணி அனுப்பிச்சிருப்பேன். டூ லேட், ரொம்ப லேட்டா சொல்லு. மூக்கையும் காதையும் நறுக்கி விரூபகரணம் பண்ணி அவள் அனுப்ப நேர கரதூஷணாதிகள்கிட்ட போய் சொன்னாள். கரதூஷணாதிகள் எல்லாரும் ஓடி வந்து ராமபிரானை யுத்தத்துக்கு வர அர்த்தாதிக முகூர்த்தேன ஒரு 1.5 மணி நேரம், 14 சஹஸ்ராணி 14,000 ராட்சசர்களோட வரான் கரதூஷணாதிகள். அவ எல்லாரையும் சுவாமி ஒரே ஒரு 1.5 முகூர்த்த காலத்துல அவ எல்லாரையும் வதம் பண்ணி, அதே யுத்தம் ஆரம்பிக்கிறது இத்தனை நாளா ராமன் யுத்தம் பண்ணி சீதை பார்த்ததில்லை. ஏதோ கணவன் மனைவியா விளையாட்டா பேசி சிரிச்சு தான் பார்த்திருக்காளே ஒழிய ராமன் யுத்தம் பண்ணி வீர ராமனாக அவன் இதுவரையில் பார்த்ததில்லை. அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கா, நம்ம ஆத்துக்கார ஏதோ ஒரு ராஜகுமாரன் சாதாரணவன்னே நினைச்சிட்டு இருக்கா. ராமர் சொன்னா, லட்சுமணா அந்த பாறையில போய் நீங்க 2 பேரும் நின்று கொண்டிருங்கள், நான் இங்க ஒண்டிமாக யுத்தம் பண்றேன், நீங்க எல்லாம் பாருங்கள்னு சொல்ல 14,000 ராட்சசாலை பகவான் யுத்தத்துல ஜெயிக்க கரதூஷணாதிகள் எல்லாத்தையும் வதம் பண்ணி, எல்லாரையும் வதம் பண்ணி ராமன் வீரராமனாக பிரகாசிக்கும் பொழுது கிட்டக்க இருக்கிற லட்சுமணன் கொடுந்தன் கிட்டக்க நிற்கிறான்ங்கிறது கூட மறந்து போய் நேர ஓடி வந்து ராமன் ஆலிங்கனம் பண்ணிட்டான். பர்த்தாரம் பரிஷஸ்வதே, அடாடா இத்தனை நாளா சாதாரண ராமன் நினைச்சேன், இப்ப அல்லவோ வீரராமனாக தெரிகிறான் நம்ம ஆத்துக்காரர். ஒரு ஆத்துக்காரர் வெற்றியை ஒரு மனைவி பார்த்தாலே ஏனால் அவளுக்கு எவ்வளவு சந்தோஷங்கிறத ராமாயணம் காண்பிக்கிறது. அவ்வளவு சந்தோஷத்தை அடைஞ்சு ராமனுடைய வீரியத்தை பார்த்து சீதாதேவி லட்சுமணன் எல்லாரும் சந்தோஷத்தை அடைஞ்ச பரியந்தமான சரித்திரம் இன்றைய தினம். வந்திருக்கிற பக்தாள் எல்லாருக்கும் ஸ்ரீ ராமபிரான் சகல விதமான மனோபீஷ்டத்தை கொடுக்கட்டும், ஐகிக ஆமுஷ்மிகத்தை கொடுக்கட்டும். அனந்தராமாख्यमहि प्रणीतं स्तोत्रं पठेद्यस्तु नरस्त्रिकालं वातालयेशस्य कृपाबलेन लभेत सर्वाणि च मङ्गलानि. नारायण 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 नारायण. जानकीकान्तस्मरणं हर हर नमः पार्वतीपतये. गोपिका जीवनस्मरणं श्री आञ्जनेयस्वामिनः சத்குருஸ்வாமினஹ. நாளைக்கு ஒழிச்சு கிடந்த பிச்சைக்காரனுக்கு நாளைக்கு இங்க சுந்தரகாண்ட மூலபாராயணம். இன்னைக்கு கிஷ்கிந்தா காண்டம் ஆயிடுச்சு, நாளைக்கு சுந்தரகாண்டம். அதில் ஒரு அதிர்ஷ்டம் என்னன்னா பாராயணத்திலையும் சுந்தரகாண்டம். நாளையிலேருந்து ஆஞ்சநேயர் வரப்போறார் உபன்யாசத்துல. ஆஞ்சநேயரோ ஹனுமார் வர்ற நாளும் நாளைக்கா இருக்கு, ஹனுமார் வரக்கூடிய நாளும் நாளைக்கா இருக்கு, ஹனுமானுடைய பிரபாவங்களை சொல்லக்கூடிய சுந்தரகாண்டமும் நாளைக்கா இருக்கு. கோபிகா ஜீவனஸ்மரணம் ஜானகீகாந்த ஸ்மரணம் ஹர ஹர நமः பார்வதீபதயே. ஸ்ரீ ஆஞ்சநேயஸ்வாமினः சத்குருஸ்வாமினः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं. लोकाः समस्ताः सुखिनो भवन्तु.
Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare Hare